வணக்கம். நீங்க ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஓனரா இல்ல டிரைவரா? அப்போ சரியா தான் வந்திருக்கீங்க. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதையெல்லாம் ரொம்ப சிம்பிளா, ஈஸியா புரியுற மாதிரி நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். யோசிச்சு பாருங்க. உங்க லாரி இல்லனா உங்க டாக்ஸி, அது சும்மா ஒரு வண்டி கிடையாது இல்லையா? அதுதான் உங்க தொழில். உங்க குடும்பத்தோட வாழ்வாதாரமே அதுல தான் இருக்கு. அப்போ அவ்வளோ முக்கியமான ஒன்ன திடீர்னு வர்ற பிரச்சனைகள்ல இருந்து நாம எப்படி பாதுகாக்க போறோம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கலாம். இன்சூரன்ஸ்னா என்ன? அது வெறும் ஒரு செலவுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது தப்பு. அது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. உங்களுக்கும் உங்க தொழிலுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி ஷீல்டு. நாளைக்கு திடீர்னு ஒரு பெரிய செலவு வரும்போது உங்களை கடனுக்குள்ள தள்ளாம காப்பாத்துறது இந்த இன்சூரன்ஸ் தான். இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு. நம்பர் 1, இது சட்டம். ஆமா, இந்திய சட்டப்படி ரோட்ல ஓடுற ஒவ்வொரு கமர்ஷியல் வண்டிக்கும் கண்டிப்பா இன்சூரன்ஸ் இருக்கணும். அது இல்லாம வண்டி ஓட்டவே முடியாது. 2வது, உங்க பணத்தை பாதுகாக்க. நினைச்சு பாருங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் இல்ல வண்டியே திருடு போயிருச்சுன்னா லட்சக்கணக்கில் நஷ்டம் ஆகும். அந்த மாதிரி நேரத்துல நம்மள பெரிய நிவிச்சிக்கல்ல இருந்து காப்பாத்துறதே இந்த இன்சூரன்ஸ் தான். சரி, இன்சூரன்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா அதுல என்னென்ன வகை இருக்கு? நம்ம வண்டிக்கு நம்மளோட தேவைக்கு எது சரியா இருக்கும்? வாங்க அத பத்தி இத தெளிவா பார்க்கலாம். ஏன்னா சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவா பாத்தீங்கன்னா 2 மெயின் டைப் இருக்கு. ஒன்னு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது சட்டப்படி கட்டாயம். இதோட வேலை என்னன்னா, நம்ம வண்டியால மத்தவங்களுக்கு ஏதாவது சேதம் ஆச்சுன்னா, அதாவது இன்னொரு வண்டிக்கு, மனுஷங்களுக்கு இல்ல அவங்க சொத்துக்கு, இது கவர் பண்ணிடும். ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, இதுல உங்க வண்டிக்கு ஆகிற டேமேஜுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. அதுக்கு தான் 2வது ஆப்ஷன் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ். இது தேர்ட் பார்ட்டி கவரேஜும் கொடுக்கும். கூடவே உங்க சொந்த வண்டிக்கு ஆக்சிடென்ட், திருட்டு, தீ விபத்து, வெள்ளன்னு எது நடந்தாலும் அதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கும். இதுதான் முழுமையான பாதுகாப்பு. சரி, இப்ப நீங்க ஒரு காம்ப்ரஹென்சிவ் பாலிசி எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். அடுத்ததா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இதுல எதுக்கெல்லாம் கிளைம் கிடைக்கும், எதுக்கெல்லாம் கிடைக்காதுங்கிறத பத்தி தான். இத சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். ஒரு காம்ப்ரஹென்சிவ் பாலிசி எடுத்தா என்னென்ன கவர் ஆகும் பார்க்கலாம். முதல்ல தேர்ட் பார்ட்டிக்கு ஆகிற எல்லா டேமேஜும் இதுல கவர் ஆயிடும். 2வது, உங்க சொந்த வண்டிக்கு ஆக்சிடென்ட்ல ஏற்படுற சேதம். அடுத்து, வண்டிய திருடு போனா கவர் ஆகும். தீ விபத்து இல்லனா பெரிய வெடி விபத்து நடந்தா அதுவும் கவர் ஆகும். கடைசியா வெள்ளம், பூகம்பம் மாதிரி இயற்கை சீற்றத்தினால வண்டிக்கு டேமேஜ் ஆனா கூட பாதுகாப்பு உண்டு. சுருக்கமா சொன்னா இது ஒரு முழுமையான பாதுகாப்பு பேக்கேஜ். அதே சமயம் சில முக்கியமான விஷயங்கள் கவர் ஆகாது. இதை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆனா கிளைம் கிடைக்காது. அதே மாதிரி சரியான லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினாலும் கிடைக்காது. வண்டியோட டயர் தேறுது, இன்ஜின்ல சின்ன சின்ன ப்ராப்ளம் வரது மாதிரி நார்மலான விஷயங்களுக்கும் கவர் ஆகாது. ரொம்ப முக்கியமா, ஏதாவது சட்டவிரோத காரியத்துக்கு வண்டியை பயன்படுத்தினா அப்போ ஏற்படுற சேதத்துக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி பொறுப்பேத்துக்காது. சோ இந்த விதிகளை நாம சரியா பின்பற்றணும். அடுத்ததா நாம பார்க்க போறது பிரீமியம். அதாவது இன்சூரன்ஸுக்காக நாம வருஷா வருஷம் கட்டுற பணம். இந்த பிரீமியம் தொகையை எப்படி முடிவு பண்றாங்க? எதை வச்சு ஒருத்தருக்கு பிரீமியம் அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு கம்மியாகவும் இருக்கு? வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்க பிரீமியத்தை முடிவு பண்றதுல முக்கியமான ஒரு விஷயம் ஐடிவி, அப்படின்னா இன்சூர்ட் டிக்ளேர்ட் வேல்யூ. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வண்டியோட இன்னைய மார்க்கெட் மதிப்பு இதுதான். நாளைக்கு உங்க வண்டி காணாம போயிருச்சு இல்லனா மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு அதிகபட்சமா எவ்வளவு பணம் தருவாங்கங்கிறது இந்த ஐடிவியை பொறுத்து தான். சோ ஐடிவி அதிகமா இருந்தா பிரீமியமும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்து என்சிபி, அதாவது நோ கிளைம் போனஸ். இது என்ன தெரியுமா? நீங்க ஒரு நல்ல பாதுகாப்பான டிரைவர்னு கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற ஒரு ரிவார்டு. ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த கிளைமும் பண்ணலனா அடுத்த வருஷம் பிரீமியம் கட்டும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த டிஸ்கவுண்ட் அதிகமாகிட்ட போகும். நல்ல வண்டி ஓட்டுனா காசும் மிச்சம் பண்ணலாம். பிரீமியத்தை குறைக்க இன்னும் சில வழிகள் இருக்கு. 3 சிம்பிள் டிப்ஸ் சொல்றேன். 1, சேஃபா வண்டி ஓட்டி நோ கிளைம் போனஸை மிஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. 2, உங்க வண்டியில ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம் மாதிரி பாதுகாப்பு கருவிகளை பொறுத்துனா சில கம்பெனிங்க பிரீமியத்தை குறைப்பாங்க. 3, வாலண்டரி டிடக்டிபிள். அப்படின்னா கிளைம் பண்ணும்போது மொத்த செலவுல ஒரு சின்ன தொகையை நான் ஏத்துக்கிறேன்னு நீங்க சொன்னா உங்க வருடாந்திர பிரீமியம் குறையும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். சரி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். எதிர்பாராத விதமா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டா இன்சூரன்ஸை எப்படி கிளைம் பண்றது? அந்த நேரத்துல நம்ம ரொம்ப பதட்டமா இருப்போம். ஆனா இந்த ப்ராசஸை நாம முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்பவே சுலபமா இருக்கும். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். கிளைம் பண்றதுக்கு 5 ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப் 1, என்ன நடந்தாலும் வேலையா உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஸ்டெப் 2,
வண்டி திருடு போயிருந்தாலோ இல்ல மத்தவங்களுக்கு அடிபட்டிருந்தாலோ உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 3 கிளைம் ஃபார்ம். உங்க வண்டி ஆர்சி புக், டிரைவிங் லைசென்ஸ், எஃப்ஐஆர் காப்பின்னு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க. ஸ்டெப் 4 இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு சர்வேயர் வருவாரு. அவர் தான் வண்டிக்கு எவ்வளோ சேதம்னு பார்த்து ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஸ்டெப் 5 அதுக்கப்புறம் அவங்க சொல்ற கேரேஜில் வண்டியை ரிப்பேர் பண்ணிக்கலாம். பில்லை அவங்களே கட்டிடுவாங்க. இல்லைன்னா நீங்க பணம் கட்டிட்டு அப்புறமா வாங்கிக்கலாம். அவ்வளோதான். பாத்தீங்களா, ஒரு நல்ல இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுங்கிறது வெறும் செலவு கிடையாது. அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு. உங்க நிதி பாதுகாப்புக்கும் உங்க மன நிம்மதிக்கும் நீங்க பண்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க உருவாக்குன உங்க தொழில், உங்க வாழ்வாதாரம் உண்மையிலேயே பாதுகாப்பா இருக்கா? உங்க பாலிசி உங்களுக்கு சரியான பாதுகாப்பா கொடுக்குதா? ஒரு தடவை எடுத்து பாருங்க. செக் பண்ணுங்க. இது உங்களுக்கான நேரம்.